வெல்கம் டு Vrkitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னா சீடை. அதாவது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பலகாரம்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. கரெக்டான ரேஷியோ, கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்து போட்டோன்னா அது வெடிக்கவே வெடிக்காது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு 250 கிராம், உளுந்து இது நான் இங்கே வச்சுருக்கேன், இதை வறுத்து நான் காமிக்கிறேன். அது பொடி பண்ணது வந்து 2 ஸ்பூன் போதும் நமக்கு. கொஞ்சம் உப்பு, வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், பட்டர் 2 ஸ்பூன், தேங்காய் திருகுனது ஒரு 2 ஸ்பூன், ஏலக்காய் 2 சிட்டிக்கை. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை வறுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மாவு போட்டிருக்கோம். நான் இந்த அரிசி மாவு வந்து கடையில் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃப் கேஜி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து ஒரு 1 hour நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுகிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு 1 hour 1.5 hours ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதை காய வச்சுருங்க. அது வெயிலில் காய வைக்கணுன்றதுலாம் கிடையாது, வீட்லேயே நம்ம நிழலில் காய வச்சா போதும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் இருந்துரும் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து கடையில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் ஆகும். இல்லை நீங்கள் வீட்லேயே மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் சரி. ஸோ நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும். ஸோ இதில் மெயின் திங் அதுதான். சீடை வந்து வெடிக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான மெயின் பர்பஸ் என்னென்னா, மாவு வந்து நல்லா வறுக்கணும், நல்லா ஜலிக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், மாவு வந்து நல்லா வறுத்துட்ருக்கு. இது வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம வந்து உப்பு சீடைக்கு வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சு பண்ணக்கூடாது, சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இல்லாட்டினா மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். மாவு பாருங்கள், இப்படி கோலம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா இது மாவு வந்து நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வறுந்துருச்சு. ஸோ இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தட்டுப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் மட்டும்தான் நமக்கு வந்து சீடை வந்து வெடிக்கும். அடுத்து நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ உளுந்து வந்து எப்படி வறுக்கணும்னா, கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும். எல்லாமே ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். ஸோ உளுந்தை வந்து நல்ல ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துடலாம். அதுவும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இது பாருங்கள், நல்ல ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து பொடி பண்ணிடலாம். உளுந்து இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதையும் நம்ம நல்லா ஜலிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை மாதிரி இருக்கிறத போட்டால் தான் சீடை வந்து வெடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம பொடி பண்ண உளுந்து ஒரே 1 ஸ்பூன் போதும். பாருங்கள், 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் சால்ட்டு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், எள்ளு ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், திருகுன தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன். ஸோ நம்ம போட வேண்டிய எல்லா பொருளும் போட்டாச்சு. இதை நம்ம இப்போ வந்து பிசைஞ்சிடலாம். ஸோ இந்த பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிசையணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லா சீடையிலையும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடக்கூடாது, அப்புறம் இலக்கமாகிடும் மாவு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நல்ல பால் மாதிரி வந்துருச்சு. ஒட்டாமல், கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ குட்டி குட்டி ரவுண்டாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டோன்னா வேகாது.
ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இது சின்ன சின்னதாக பேப்பரில் போட்டுக்கலாம். பேப்பரில் ஏன் போடுறோம் அப்படின்னா, பேப்பரில் போடும்போது இந்த ஈரம் இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும். ஸோ அதனால் வந்து பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம போடலாம். இது வந்து ரொம்ப அப்படியே ரவுண்டாக இருக்கணும், பால் மாதிரி இருக்கணும் அப்படி கிடையாது. 1-2 வெடிப்பு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எண்ணெய் வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். ஸோ இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே நம்ம இனிப்பு சீடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். ஸோ அதை வந்து மாவை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன் நான். 1 ஸ்பூன் உளுந்து பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் தேங்காய் திருகல், 1 ஸ்பூன் பட்டர். ஸோ இப்போ நம்ம வெல்லம் போட்டுடலாம். இது சூடாக இருக்குன்றதுனால நம்ம கரண்டி யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஆயிடுச்சுன்னா தண்ணி ஆகிடும். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு கார சீடை மாதிரியே உருண்டை பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு இனிப்பு சீடை ரெடி ஆகிடும். இப்போது நம்ம 2 சீடையும் முடிச்சிட்டோம். உப்பு சீடை, இனிப்பு சீடை 2 சீடையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உப்பு சீடை வெடிக்காது. ஸோ நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ நான் அதை கொடுத்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும். ஸோ அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.